இதுக்கு 300 கிராம் கடலைப்பருப்பு தேவை. அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்ட பிறகு 1.5 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி பொடியை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி வர டைமில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் 1.5 ஸ்பூன் சோம்பு போடுங்க. பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சு வரும்போது இதில் ஸ்பைசஸ் என்னென்னா காரம், தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கறி மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வதக்கிட்டு இருக்க டைமில் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சதில் உப்பு போட்டு நல்லா குறவரன்னு அரைச்சிட்டு இது ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்சதையும் போட்டு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு இதில் இந்த வதக்கின இதில் 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுங்க. ஊற்றினதுக்கப்புறம் அதுவும் நல்லா அப்படி கெட்டியாக வர டைமில் இந்த கடலைப்பருப்பு போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இருகின மாதிரி வர டைமில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால், தண்ணி பால் எடுத்து அதை ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி உப்பு காரம் பார்த்துட்டு இறக்கி நம்ம டிஃபனுக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் வடகறி கிடைக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.